ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெயடியர் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. வழக்கமா சொல்ற டைலாக் தாங்க, நாங்க எங்களுடைய சந்தோஷத்துக்கு முக்கிய காரணமே நீங்க மாத்திரம் தாங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற சப்போர்ட் அவ்வளவா இருக்கு. ஏன்னா நீங்க இன்னைக்கும் வரைக்கும் வந்தீங்கன்னா எங்களுடைய ஜாய்டியர் நெய் கம்பெனியை வந்து அடுத்த லெவல் போறதுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா அவ்வளவு பூஸ்டா எங்களுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு என்னைக்குமே எங்களுக்கு வேணுங்கிறத நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. சரிங்களா? என்னங்க பக்கத்துல புதுசா நிக்கிறீங்கன்னு பாக்குறீங்களா? இவங்க வந்து நம்ம ஜாய் டேரி ஸ்டாஃப்ங்க. சரிங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் பேக்கிங் செக்ஷன் ஃபுல்லா எல்லாமே இவங்க தான் இவங்களோட கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பெஷலான டே இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஒரு ஆஃபர் பத்தி அவங்க சொல்றதுக்காக அவங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? ஹாய் சொல்லிக்கோங்க. ஹாய் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எல்லாருக்கும் என்ன ஆஃபர்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து உடனே அவங்க சொல்லிட மாட்டாங்க. சரிங்களா? நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கிற ஒவ்வொரு ஹிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு, ஏன்னா ஒரு தொழில் தொடங்குறவங்களாக இருக்கட்டும், இல்ல புதுசா ஒரு நெய் வாங்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் புதுசா நம்ம சேனல் ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுக்கிற கமெண்ட், நீங்க கொடுக்கிற ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து நெய்யோட நம்மளோட குவாலிட்டி நெய் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. நம்ம கஸ்டமர்ஸ் ரெகுலரா நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பர்சன் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் போதாதுங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபர் வந்து என்னன்னா சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. லாஸ்ட் வீக் அதாவது இந்த வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. சம்மர் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலான ஆஃபர். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மே ஃபெஸ்டிவல், அதாவது தொழிலாளர்கள் தின விழாவை முன்னிட்டு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். அந்த ஆஃபர் என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, நம்ம கிட்ட வந்து நெய் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எவ்வளவு ஸ்டேஜ்ல இருந்து இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். 50 ml இங்க எல்லாமே பேக் இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்க 50 ml, 100 ml, 200 ml, 1/2 லிட்டர், 1 லிட்டர், 5 லிட்டர், 15 லிட்டர் டின் வரைக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. உங்க இன்கேஸ் உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் ஆர்டர் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக நீங்க நம்ம ஜாய்டியர் நெய்யை வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா நீங்க 15 வரைக்கும் டின் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து ஈரோடுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் புதுசா பாக்குற யாருக்கும் இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? நம்மளோட இப்போ வந்து ஆஃபர் வந்து நான் சொல்லி இருக்கிற மாதிரி இப்போ வந்து சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. அந்த சம்மர் ஆஃபர் இல்லாம நாம புதுசா ஒரு ஆஃபர் கொடுக்கிறோம். அந்த ஆஃபர் என்னங்கறத இப்போ நம்ம ஸ்டாஃப் சொல்லுவாங்க. ஹாய் சிஸ்டர், இப்போ தொழிலாளர் தினனால 2 டேஸ் உங்களுக்கு ஆஃபர் வருது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து 620 ரூபாய் 1 லிட்டர் நெய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 620 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 டேஸ் ஆஃபரா வெறும் 530 ரூபாய் மட்டும் தான் இந்த 1 லிட்டர் நெய் வாங்குனீங்கன்னா. இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் கிடையாதுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறும் 530 ரூபாய் மாத்திரம் நீங்க போட்டா மாத்திரம் போதுங்க. நம்ம ஜாய்டியர் நெய் வந்து உங்க வீடு தேடி வருங்க. முதல்ல நீங்க வாங்கிட்டு இருந்தவங்க எல்லா கஸ்டமரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. 620 ரூபாய்க்கு கிஃப்டோட வாங்குனீங்க. 1/2 லிட்டர் கீ வாங்கினப்போ அதுக்கு கிஃப்டோட வாங்குனீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 1 லிட்டர் நெய்க்கு மாத்திரம் தாங்க உங்களுக்கு 530 ரூபாய். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் 2 டேஸ் ஆஃபருங்க. வேற எந்த இதுக்குமே நம்ம ஆஃபர் கொடுக்கல. பாத்தீங்கன்னா 1 லிட்டர் நெய்க்கு மாத்திரம் தான் நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். வெறும் 2 நாள் ஆஃபர் தாங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி, மே 1 மே 2 இந்த 2 நாளைக்கு மாத்திரம் தான் இந்த 530 ரூபாய் ஆஃபர். இதுக்கு ஷிப்பிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஷிப்பிங் கிடையாதுங்க. வேற ஏதாவது கிஃப்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேற எந்த கிஃப்டும் கிடையாது. வெறும் 2 நாள் ஆஃபர் மாத்திரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? நீங்க தயவு செய்து உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டு நெய்ய வாங்குறது நீங்க வந்து ஸ்டிக்க வாங்கிருங்க. உங்களுக்கு எப்படி நீங்க வந்து ஆர்டர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கீழே போற நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆபீஸ் நம்பர், செகண்ட் நம்பர் சார் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் பிஸியா இருந்தா மாத்திரம் நீங்க சார் நம்பர் கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நீங்க வந்து புக் பண்ணலாம், கால் பண்ணலாம், எது வேணா நீங்க பண்ணிக்கலாம். 2 டேஸ் ஆஃபர் தாங்க. நீங்க எதுக்கு வேணா கால் பண்ணி நீங்க உடனே புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புக் பண்ணும் போது நீங்க வந்து நிறைய பேருக்கு இது நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து இப்ப நீங்க புக் பண்றீங்க, புக் பண்ணும்போது ஒரு மெசேஜ் ஷார்ட் பண்றீங்க. நீங்க மெசேஜ் ஷார்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் வந்து ரிட்டர்ன் அதாவது வந்து ரிப்ளை உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
அதாவது நம்ம ஆஃபர்ஸ் வந்து நீங்க கேட்கும் போது அவங்க ஆஃபர்ஸ் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. பேமெண்ட் எப்படி போடுறது அப்படிங்கறத நீங்க கேட்கும் பொழுது அந்த ஜிபே நம்பர்ல இருந்து இல்ல ஸ்கேனர் கோட் அனுப்புறது வந்து எல்லாமே நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க பண்றது ஒண்ணே ஒண்ணுதாங்க, நம்மளோட நெய்யை வாங்கிட்டு நீங்க ஃபேமிலியா நம்ம நெய்யை என்ஜாய் பண்றது மாத்திரம் தாங்க உங்களோட டியூட்டி. அதாவது தயவு செய்து நம்ம நெய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அநேகர் வந்து பாத்தீங்கன்னா உங்க சொந்தக்காரங்களுக்கு நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட்டிவா எல்லாத்துக்கும் நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம நெய் வாங்கணும்னு சொன்னாலே ஜாய் டெய்ரி நெய் வாங்குங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெய் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க, கொரியர் இன்னைக்கு நாங்க டிஸ்பேச் பண்ணா உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். தவறும் பட்சத்தில் நாலாவது அதாவது அடுத்த நாள் 2 நாளுங்கும் போது உங்க இந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வந்து கிடைச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ண உடனே எங்களுக்கு உடனே ஏன் வரல ஸ்லிப் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அதை டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பார்சல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 ல இருந்து 100 பார்சல் வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கொரியர் ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொரியர் ஸ்லிப் கேக்குறீங்க. அந்த ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா உடனே யாருமே அப்பவே நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்சல் டேக் ஓவர் எடுத்துட்டு போய் அவங்க ஆபீஸ்ல பில் போட்டு அடுத்த நாள், அதாவது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மிட் நைட் ஆயிருங்க, கிட்டத்தட்ட ஒரு நைட் ஆயிருந்தால அன்னைக்கு அனுப்ப மாட்டாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலதான் அவங்க 11 மணிக்கு தான் ஆபீஸ் வருவாங்க. வந்துட்டு ஒரு 12-1 மணிக்குள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங் ஐடி சொல்லுவாங்க. நம்ம பாக்ஸ்ல உங்க அட்ரஸ் எழுதுனது, அந்த அட்ரஸ் எழுதுனது கீழே வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் ஐடி அவங்களோட கொரியர், ஏதாவது எஸ்டி கொரியர் போட்டு அவங்களோட அந்த பார்கோடோட இருக்குங்க. ட்ராக்கிங் ஐடி கொடுத்திருப்பாங்க. அந்த ஐடியை நமக்கு அடுத்த நாள் தாங்க கொடுப்பாங்க. நான் வேணுங்கிற கஸ்டமருக்கு அடுத்த நாள் வந்து தாராளமா அனுப்பி கொடுத்துருவேன். சரிங்களா? ஒரு சில கஸ்டமர் அனுப்பின உடனே ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, எங்களுக்கு இப்பவே கொடுங்க, எங்களுக்கு இப்ப வேணும். நான் கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளவோ சப்போர்ட்டிவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. அதாவது ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்றேன், தயவு செய்து யாரும் தப்பா எடுத்துக்கிட வேண்டாம். ஒரு சில கஸ்டமருக்கு நான் சொல்றேன், தயவு செய்து சிஸ்டர்ஸ் நீங்க வந்து ஒரு பிரதர்ஸ் நீங்க கேட்கறது கரெக்டான லாஜிக். உங்களுடைய பொருள் நாங்க தரமான விலையில கொடுக்கணும். தரமான அதாவது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அது எங்களோட பொறுப்புங்க. அதாவது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்கணும், அவ்வளவு மாத்திரம் தாங்க. ஏன்னா அடுத்த நாள் தாராளமா வந்துடும். தவறும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த நாள் வந்துடும். இப்ப பாருங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸோட கேள்வி என்னன்னா, நிறைய பேர் பயப்படுறது ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா ஆர்டர் போடுறோம், பாட்டில் வந்து உடையாம வருங்களா, எப்படி வந்து நமக்கு சேரும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நிறைய தாட் இருக்குங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல நாங்க இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேக் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம பேக்கிங் இன்சார்ஜ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பிளைன் பாட்டில் இப்படி தாங்க உங்களுக்கு பாட்டில் இருக்கும். இதுல வந்து முதல்ல நாங்க பபிள்ஸ் கவர் இப்படி வச்சிருவோம். இதை வச்சு நாங்க ஃபுல் பேக்கிங் பண்ணிடுவோம். ஃபுல் பேக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் பேக்கிங் பபிள்ஸ் கவர் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரி பேக்கிங்ல வந்துரும். பபிள்ஸ் கவர் சுத்தின உடனே இதுக்கு மேல டேப்ல அடிச்சு உங்களுக்கு வந்து ஒரு லேயர் வந்து இப்படி பேக் ஆயிருங்க. சரிங்களா? அதுக்கு அப்புறம் இந்த பபிள்ஸ் கவர் போட்டதுக்கு மேல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்க் கவர் சொல்லுவோம். என்ன கவர்? அது நேம் சொல்லிருங்க. கவர்ங்க, இது போடுவோம் நாங்க. இது போட்டு உங்களுக்கு பேக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டபுள் லேயரா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும். பாட்டில் பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்க இவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு பாட்டில் திருக்க உங்க முன்னாடியே காட்டுற பாருங்க. இப்படி திருக்கினாலும் கீழே விழுந்தாலும் அவ்வளவு எதுவுமே உடையாது. சரிங்களா? உங்களுக்கு இந்த டபுள் லேயர் பேக் பண்ணி தாங்க உங்க கைக்கு நாங்க அனுப்புறோம். இப்போ இது பேக் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பாக்ஸ், இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பாக்ஸ்ல பேக் பண்றோம். இதுல எப்படி இந்த பாக்ஸ் குள்ள வந்து நாங்க இத உள்ள வச்சு நாங்க ஃபுல் பேக்கிங்கோட தான் உங்களுக்கு கொடுப்போம். இப்படி ஒரே நிமிஷங்க, இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடுமா அப்படிங்கறது நீங்க உங்களுக்கு சொல்லணும்ல. உங்களுக்கு ஆடாதுங்க. என்ன பண்ணாலும் இங்க இருந்து இப்படி வெளியில எடுக்க கூட முடியலங்க. பாருங்க, ரொம்ப டைட்டா தான் இருக்கும். அதனால உங்களை வந்து சேரும்போது எங்களோட நெய் உங்க வீட்டுக்கு வந்து சேரும்போது கொஞ்சம் கூட லீக்கேஜ் இல்லாம பியூர் நெய் உங்களை தேடி எப்படி வருமோ அந்த மாதிரி கண்டிப்பா வந்துருங்க. ஓகே, அதே மாதிரி 1 லிட்டர் பாருங்க, 1 லிட்டருக்கும் இதே மாதிரி கண்டெய்னருங்க. 1 லிட்டர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான், சேம் லிட்டர் தாங்க. இதே மாதிரி டபுள் லேயர் கவர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேங்க. இப்போ வந்து பாருங்க, நம்மளோட நெய் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் வந்து நார்மலா வந்து இந்த மாதிரி பாட்டில்ல இந்த மாதிரி பபிள்ஸ் கவர் வந்து பாருங்க, இது வந்து நம்மளோட லேயர் இதுங்க. இந்த மாதிரி பஞ்சா 4-5 வச்சிருக்கோம்.
பபிள்ஸ் கவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிங்க. இந்த பபிள்ஸ் கவரை போட்டு நம்ம பாக்ஸ்ல பேக் பண்றோம். பேக் பண்ணதுக்கு அப்புறம் சிங்க் ஃபிலிம் கவர் நம்ம போடுறோம். சரிங்களா? இந்த சிங்க் ஃபிலிம் கவர் வந்து போட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுமே நம்ம ஏன் டபுள் லேயர் பேக் பண்றோம் அப்படின்னா இந்த வந்து கஸ்டமருக்கு சேஃபான ஜோன்ல. ஏன்னா வந்து இதோட மூடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல விழுந்துரும். ஆனா வந்து இப்போ நாம இதை பேக் பண்ணி உங்களுக்கு டபுள் லேயர் போடும்போது உங்களுக்கு மூடி வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கமே திருப்ப முடியாது. நான் உங்க முன்னாடி காட்டுறேன் பாருங்க. நான் இந்த க்ளோஸ் அப்ல கூட காட்டுறேன் பாருங்க. இதை வந்து நீங்க என்னதான் திருப்பினாலும் எதுவுமே திரும்பாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரி பாட்டில் நீங்க இப்படி வந்து கீழே போட்டாலும் சரிதான், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உடையாதுங்க. ஏன்னா பாக்ஸ்ல நம்ம கொரியர் அனுப்பும் பொழுது, ஏன்னா கொரியர்ல இங்க இருந்து பாக்ஸ்ல தூக்கி போடும்போது எவ்வளவு தூரம் தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடந்திருக்குங்க. ஆனா அந்த மாதிரி இஷ்யூ நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பேக்கிங் மாத்திரமே இவ்வளவு கேர்ஃபுல்லா உங்களுக்கு நாங்க பேக் பண்ணி அனுப்பி கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்களா? நம்ம கிட்ட நெய் மாத்திரம் இல்லைங்க, நம்ம பட்டர் பண்ணிட்டு இருக்கோம். பட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 100 கிராம் பாக்கெட் வந்து இருக்குங்க. இப்ப பாருங்க 100 கிராம் பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 60 ரூபாய் எம்ஆர்பி தாங்க. உங்களுக்கு நம்ம கொடுக்கறது வெறும் 45 ரூபாய்க்கு நம்ம 100 கிராம் பட்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி 100 கிராம் 1/4 கிலோ 1/2 கிலோ இது வரைக்கும் நம்ம பட்டர் கொடுத்துட்டு இருக்கோங்க. பன்னீர் அதே மாதிரி தான். பன்னீர் பாருங்க நம்ம 200 கிராம் பாக்கெட்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. 200 கிராம் பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாய் எம்ஆர்பிங்க. ஆனா நமக்கு கொடுக்கிற உங்களுக்கு நான் கொடுக்கிற ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 70 ரூபாய் மாத்திரம் தாங்க. பன்னீர் இந்த விலைக்கு யாராவது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. நம்ம ஜாய் டெய்ரி கம்பெனி மாத்திரம் தாங்க உங்களுக்கு அதாவது அருமையான விலை, ரொம்ப 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 குறைவான விலையில தரமான பொருளை கொடுக்கணும்னு நினைச்சுட்டாங்க நம்ம இது வரைக்கும் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. இது பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் மாத்திரம் இல்லைங்க, 1 கிலோ பாரும் இருக்கு. 1 கிலோ பாரு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 320 ரூபாய் மாத்திரம் தாங்க. பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கும். சரிங்களா? பன்னீர் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும், பெஸ்டா இருக்கும். நம்ம டேட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னன்னைக்கு பேக் பண்ணி உங்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பேக்கிங் டேட்ல இருந்து 2 நாள் தாங்க இருக்கும். நம்ம உங்க 2வது நாள் உங்க கையில தாராளமா கிடைச்சிடும். சரிங்களா? பழைய டேட் பன்னீர்லாம் நம்ம கிட்ட கிடையாதுங்க. நம்ம ஆன் டேட் பன்னீர் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். குவாலிட்டி வைஸ் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். ரேட் வைஸ் ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது மாத்திரம் இல்ல, கோவா ஐட்டம், ஃப்ரெஷ் கிரீம் இது எல்லாமே நம்ம அவைலபிளா கொடுத்துட்டு இருக்கோம். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாக்குற இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ஹோட்டல்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல கேட்டரிங் வச்சிருக்கலாம், இல்ல மளிகை கடை வச்சிருக்கலாம். உங்களுக்கு அதாவது தேவையான நெய்கள் நீங்க வந்து சொன்னீங்கன்னா நாங்க வந்து அது தகுந்தாப்புல உங்களுக்கு நீட்டான பாக்ஸ்ல பேக் பண்ணி உங்களுக்கு சேஃபா நாங்க அனுப்பி கொடுப்போங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் பர்சன் பாக்குறீங்க, ஒரு பிசினஸ் பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு தாராளமாக நம்மளுடைய ஜாய் டெய்ரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பொருள் வாங்குறது ஒரு தரமான விலையில, குறைவான விலையில தரமான பொருள் கொடுக்கணுங்கிறதாங்க எங்களுடைய நோக்கமே. அதாவது நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா நம்ம கிட்ட வாங்கி பிளைன் பாட்டில், இந்த மாதிரி பிளைன் பாட்டில வாங்கி நீங்க வாங்கிக்கலாங்க. பிளைன் பாட்டில வாங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேபிளே இல்லாம கூட நீங்க சேல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்க லேபிள் போட்டு கூட நீங்க சேல் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் யாருமே இருந்தாலும், ஹோல்சேல் கஸ்டமர், ரீட்டைல் கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேங்க. சரிங்களா? நமக்கு கொடுக்கிற சப்போர்ட், ஆதரவு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து நான் கேட்கறது ஒரே ஒரு இது மட்டும் தாங்க. சரிங்களா? நாளைக்கு நம்ம மே தின அதாவது வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் தின விழா வாழ்த்துக்கள் நான் சொல்றேங்க. அட்வான்ஸ் விஷஸ் சொல்றேன். சரிங்களா? எல்லாரும் இந்த தொழிலாளர் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாமே எல்லாம் ஃபேமிலியோட நல்லா பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தாங்க. அது எல்லாரையும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்றேங்க. ஹாப்பி தொழிலாளர் மே தின வாழ்த்துக்கள் நான் சொல்றேங்க. எல்லாருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தயவு செய்து ரிப்ளை கொடுங்க. தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா உங்க நேம் சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க. ஹேவ் யூ நைஸ் டே. தேங்க்யூ. பை பை.